Vanakkam, very good morning, very good evening. Jai Shri Krishna. Welcome to the Bhagavad Gita Satsang in Tamil, the song of the divine. Om Shri Gurubhyo Namaha, Om Shri Ganeshaya Namaha, Om Shri Saraswataya Namaha, Om Shri Guru Dattatreya Namaha, Om Shri Mahalakshmi Namaha, Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraha, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Guruve Namaha. So we will be doing the chapter 1 entitled The Yoga of Dejection of Arjuna. In verse 28 to 47, overwhelmed by infatuation, Arjuna gives expression to his faint-heartedness, tenderness and grief. So Nethik vandu we learned enakatundona Arjuna eppadi Krishna Paramatmava avaroda chariot kondu poi ரெண்டு வாரியர் இல்ல ரெண்டு டீம் யார் யுத்தம் பண்ண போறாங்களோ அவங்க நடுவில் நிக்க வைக்க சொன்னார். சோ அங்க போன உடனே அவர் வந்து யாரெல்லாம் அவரோட ஆப்போசிஷன் யாரெல்லாம் அவங்களோட எதிரி யாரெல்லாம் அவர் வந்து அர்ஜுனா வந்து யாரோட எல்லாம் யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒரு பார்வை பார்க்கறாரு. பார்த்துட்டு அவருக்கு வந்து ஒரு தோன்றது, ஓ மை காட், இவங்க எல்லாருமே என்னோட சொந்தக்காரங்க, இவர் வந்து என்னோட குரு, இவர் வந்து என்னோட பிதாமா, தட் இஸ் பீஷ்ம பிதாமா, எனக்கு வந்து நல்லதுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தவர் அவரு, என்னோட டீச்சர் துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியர், இவங்க எல்லாம் என்னோட பிரதர்ஸ், தம்பிங்க, தம்பி பசங்க, நெஃப்யூஸ், அங்கிள்ஸ், கிராண்ட் அங்கிள்ஸ், எல்லாரும் என்னோட ரிலேட்டிவ் அப்படின்னு ஒரு தர்ம சங்கட்ல வந்துடுறாரு. வந்துட்ட உடனே என்ன ஆகுறது அவருக்கு, ஓ மை காட், இப்ப நான் எப்படி உங்களை எல்லாம் எதிர்த்து நான் சண்டை போடுறது. நம்ம வாழ்க்கையில இந்த ரெண்டு கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து அர்ஜுனா வந்து வேற யாரோ, நான் யாரோட கதை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இங்க அர்ஜுனா வந்து நீங்க, இது உங்களோட கதை நான் சொல்லிட்டு இருக்கிறது. அர்ஜுனா நீங்க, இங்க கிருஷ்ண பரமாத்மா வந்து உங்க வாழ்க்கையோட சேரியட்டை அவர் ஓட்டுறார். ஆனா அவர் ஓட்டணும்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட லைஃப், அவர் வந்து அவங்களோட லைஃபோட எல்லாமே அவர்கிட்ட நீங்க சமர்ப்பணம் பண்ணும். நீங்க பண்ணாதது அது மட்டும்தான். சோ அது ரொம்ப முக்கியம். உங்களோட சார்ஜ் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சரண்டர் பண்ணல. ஏன்? பிகாஸ் நான் என்னோட வாழ்க்கை, உங்களோட மைண்ட், இந்த மனசு எல்லாமே நாங்க இந்த கேரக்டர்ஸை பார்த்துட்டோம் இல்லையா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன, நான் இப்படிதான் இருக்கணும், என்னோட லைஃப்ல நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் நினைச்சிட்டீங்க. ஆனா உண்மையான உங்களோட தர்மம் என்னன்றதே நீங்க கத்துக்கல, யாரும் உங்களுக்கு கத்து கொடுக்கல. அது இல்லாம நீங்க வந்து தெரிஞ்சுக்க கூட ஆசைப்படல. ஓகே, நம்ம வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு சொல்லி எப்படியோ கடந்து வந்துட்டீங்க இவ்வளவு தூரம். இனிமேல் அட்லீஸ்ட் நான் ஏதாச்சும் கத்துக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்தது. எங்க வந்தது? மனசுக்குள்ள இருந்து. நான் வந்து பகவத்கீதா கத்துக்கணும்னு ஒரு ஆர்வம் வரும்போது கிருஷ்ண பரமாத்மாவோட அனுகிரகத்தினால இன்னைக்கு நீங்க எல்லாரும் இந்த நாலேஜ் வந்து அவர் மூலியமாவே நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. சோ அதுக்கெல்லாம் உண்மையிலேயே உங்க மேல அவரோட அனுகிரகம் இருக்கு. அதுக்குதான் நீங்க இன்னைக்கு இந்த நாலேஜை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்கீங்க. நீங்க அந்த முயற்சி செஞ்சதுனால அவர் உங்களுக்கு கத்து கொடுக்குறாரு. சோ நல்லா கவனமா கேட்டு இது வந்து உங்களோட வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணணும். இது வந்து எப்படி நீங்க வந்து அந்த தர்மத்தை நோக்கி போகணும், அதே மாதிரி எப்படி உங்களால கடவுளை அடைஞ்சு இந்த லைஃபே ஒரு உங்களோட பர்பஸ், நீங்க எதுக்காக வந்தீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஸ்வதர்மம் இருக்கு. ஸ்வதர்மனா நீங்க பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த ஸ்வதர்மம் வந்து நீங்க செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சுட்டு உங்களோட வாழ்க்கைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃப், உங்களுக்கு எவ்வளோ இன்னும் வாழ்க்கை இருக்கோ அது வந்து ஒரு நல்ல காட் பிளீசிங் லைஃபா நீங்க வாழணும். So let us continue. Verse 28, Bhagavad Gita, chapter 1, verse 28. Seeing all the relations present there, Arjuna was overcome with deep compassion and thus spoke in sorrow. இப்ப என்னாச்சு, அர்ஜுனாக்கு எல்லா சொந்தக்காரங்களும் பார்த்துட்டு அப்படியே அவர் வந்து சோகத்துல வந்துட்டார். சோகத்துல வந்து அப்படியே கம்பேஷனோட ரொம்ப கருணையோட பேசுறாரு. சோகமாயிட்டார். ஐயோ, இவங்களெல்லாம் நான் இப்ப எப்படி சண்டை போறதுன்னு அவருக்கு வந்தாச்சு, என்ன மனசுக்குள்ளே வந்தாச்சு. இங்க வந்து எல்லா அர்ஜுனா நீங்க தான். இது வந்து ஒரு ஸ்டேஜ்லயும் உங்க வாழ்க்கையில இந்த தர்ம யுத்தத்தை தான் நீங்க பேட்டில் பண்ணிருக்கீங்க. இந்த யுத்தம் உங்களுக்குள்ளவே நடந்துட்டு இருக்கு. நிறைய தடவை நீங்க அதுக்கு வந்து நீங்க சரண்டர் பண்ணிட்டீங்க. ஏன்னா உங்களால எதிர்த்து இந்த சொந்த பந்தம் அப்படின்னு அந்த பந்தத்துல சிக்கிட்டு இருக்கேன் பாருங்க, அதுல இருந்து உங்களால வெளியே வர முடியல. அந்த இமோஷன் என்ன சொல்றது, ரொம்ப ஈஸியா அந்த இமோஷனலா சி
ஒரு விமென்னாவே அவங்க ரொம்ப இமோஷனல் ஆயிடுவாங்க. இதை வச்சு இதை பயன்படுத்தியே வாழ்க்கையில எல்லாரும் உங்களை வந்து ஒரு ஒண்ணுமே இல்லாம ஒரு வேஸ்டா பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே நினைப்பாங்க, ஓ இது உமன் தானே, எப்பவுமே அவங்க ரொம்ப இமோஷனல் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே ஒரு கேவலமா பேசுற அளவுக்கு அப்படிதான் இருக்கு இந்த உலகமே, அப்படிதான். ஆனா நீங்க வந்து சாதாரணமா உமன் கிடையாது, நீங்க வந்து ஒரு தேவி. அந்த கடவுள் கிட்ட இருக்கிற அத்தனை கேப்பபிலிட்டிஸ் உங்களுக்குள்ளவே இருக்கு. கடவுள் உங்களுக்குள்ளவே இருக்கும் போது நீங்க எப்படி உங்களை சாதாரணமா நீங்க நினைச்சுக்கலாம்? இதுதான் நீங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. ஓகே, என்னோட கடுமையை ஒரு 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 விமென்னா, ஓ என்னோட கடுமை இது, நான் வந்து ஹஸ்பண்டுக்கு செய்யணும், என் பசங்களுக்கு செய்யணும், இன்னும் இன்லாஸ் இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படின்னு செய்யணும்னு சொல்லி அந்த ஒரு சொசைட்டல் கிரியேட்டட் ஃப்ரேம் ஒர்க்ல நீங்க சிக்கிட்டீங்க. ஏன்னா உங்களால எதிர்த்து பேசுறதுக்கு தைரியம் வரல. ஓ அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன இப்படி பேசிட்டாங்க, ஓ இவ பாரு எப்படி பேசுறா அப்படின்னு ஒரு எல்லாமே பட்டம் குத்திடுவாங்க. ஃபர்ஸ்ட் சொசைட்டியே எல்லாருமே சொல்லுவாங்க, ஓ இது என்ன இவ்வளவு பேசுதே, இந்த மாதிரிலாம் உங்களை ஒரு நீங்க எதிர்த்து ஒரு நல்ல கேள்வி கேட்டா கூட ஓ எவ்வளவு வாயாடுறாங்க அப்படியெல்லாம் பேசுற ஜனங்கள் மத்திய நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சோ அந்த மாதிரி ஒரு கெட்ட பேரு வரக்கூடாதுன்னு சொல்லி தயங்குறீங்க நீங்க பேசுறதுக்கே, நீங்க பயப்படுறீங்க. மத்தவங்க சொல்லி உங்களுக்கு கெட்ட பேர் வருதுன்றது கிடையாது. நீங்க வந்து தர்மம் நியாயத்தை பேசும்போது அங்க வந்து சரி தப்பு மத்தவங்க சொல்றதுனால நீங்க கெட்டவங்க ஆக மாட்டீங்க. சோ வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நாம வந்து உலகத்துல யார் என்ன பேசுறாங்க, அவங்க நம்ம பத்தி எப்படி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அதெல்லாம் நீங்க அதுல எல்லாம் நீங்க கவனத்தை செலுத்தினீங்கன்னா நீங்க என்னைக்குமே முன்னுக்கே வர முடியாது. சோ இது வந்து நீங்க ரொம்ப கிளியரா உங்களுக்குள்ள நீங்க யோசிச்சுக்கணும். ஓகே 4 பேர் எப்படி வேணா பேசணும், நீங்க கரெக்டா இருக்கீங்களா, அதுதான் முக்கியம். நீங்க வந்து தர்மத்தை பாதையில போறீங்களா, நீங்க நியாயமா பேசும்போது யாரும் உங்களுக்கு ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க வந்து உங்களோட உரிமைக்கு நீங்க கேள்வி கேக்குறீங்க. உங்க உரிமை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத வந்து யாருமே பறிக்க முடியாது. அது உங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும், இல்ல சில்ட்ரனா இருக்கட்டும், உங்க ஃபேமிலி மதர் ஃபாதர் யார் வேணா இருக்கட்டும், அந்த உரிமை யாருக்கும் கிடையாது. ஏன்னா உங்களோட உரிமை என்னன்றது உங்களோட ட்ரீம். நீங்க கனவு காணலாம், உங்களுக்கு ஆம்பிஷன் இருக்கலாம், நான் ஒரு பைலட் ஆகணும், இல்ல நான் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரே ஆகணும். ஏன் நீங்க ஆம்பிஷன் வைக்க முடியாது? ஆமா நீங்க கனவு காணலாம், அந்த கனவு கூட நீங்க நிறைவேற்றலாம். யார் சொன்னது உங்களால பண்ண முடியாதுன்னு? இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இங்க வந்து கிருஷ்ண பகவான் வந்து இப்ப இதுதான் சொல்லி கொடுக்க போறார் அர்ஜுனாக்கு. அர்ஜுனா வந்து இந்த மாதிரி உங்களை மாதிரினா இப்ப இந்த வார்ல வந்து நான் எப்படி என்னோட சொந்தக்காரங்களுக்கு எதிர்த்து நான் பேச முடியும், நான் எப்படி அவங்கள வந்து கொல்ல முடியும், அவங்க எதிர்த்து நான் ஏன் அவங்கள பேட்டில் செய்யணும் அப்படின்றது கேள்வியில இப்ப வராரு அவர் ஆல்ரெடி வந்து ரொம்ப இன்னும் சோகத்தை அடைஞ்சிட்டார். ஓகே, அடுத்தது என்னென்ன சொல்ல போறாரு இப்ப கிருஷ்ண பகவானுக்கு பார்க்கலாம். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க நடந்த கதை, நடக்கிற போற கதை, நடந்துட்டு இருக்க கதை. சோ இதுல இருந்து தான் நீங்க வெளியில வரணும். இந்த அர்ஜுனா வந்து வேற யாரும் இல்ல, நீங்க தான் அந்த அர்ஜுனா. சோ நீங்க தான் இந்த போ அண்ட் ஆரோ எடுத்து ஷூட் பண்ணணும் உங்க லைஃப்ல. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். So verse 28-29 Arjuna said, Krishna, as I see these kinsmen arrayed for the battle, my limbs give way and my mouth is getting parched. Nay, a shiver runs through my body and hair stands on end. Oh my God. அர்ஜுனா வந்து எல்லாரும் நீங்க வந்து எப்பயாச்சும் ஏதாச்சும் நீங்க எதிர்த்து பேசணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஐயோ என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் எப்படி சொல்றது, எனக்கு பயமா இருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒரு பதட்டம் வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வாயில இருந்து அந்த வார்த்தையே வராது. ஏன் பயத்துல சிக்கின்னு இருக்கீங்க, ஐயோ நான் எப்படி பேசுறது, என் மாமியார் ஏதாச்சும் தப்பா சொல்லிடுவாங்களே, ஓ நான் வந்து ஆபீஸ்ல ஐயோ என் பாஸ் ஏதாச்சும் சொல்லி என் வேலை போயிடுச்சுன்னா, ஒரு இடத்துலயும் பயம். ஏன் இந்த தர்ம யுத்தம் உங்களால பண்ண முடியாதா? அந்த ஒரு கான்பிடன்ஸே இல்லையா? ஏன் யாருமே கத்து கொடுத்ததே கிடையாது? என்ன பயம், ஐயோ ஏதாச்சும் நமக்கு சொல்லிட்டா, ஏதாச்சும் நமக்கு ஆயிட்டா, நமக்கு ஏதாச்சும் கெடல் வந்துட்டா. ஏன் என்ன கெடுதல் வரப்போகுது? கடவுளே உங்க கூட இருக்கும் போது உங்களுக்கு என்ன கெடுதல்? ஒரு என்னமே ஒரு என்ன சொல்றது, ஒண்ணுமே தப்பா நடக்காது. ஆனா அந்த பயம் தான் உங்களை தப்பா நடக்க வச்சிடும். ஏன்னா அது உங்க பயம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பயம். இந்த பயத்தினால்தான் நீங்க வந்து எதுவுமே நீங்க சொல்லணும்னு நினைச்சா கூட நீங்க சொல்றதுக்கு தயங்குவீங்க. நான் எப்படி சொல்லலாம், இது அக்செப்டடா? ஏன்னா நம்ம சொசைட்டில அந்த மாதிரி கத்து கொடுத்ததே இல்லையே. ஒரு விமென்னா அவங்க வந்து ரொம்ப வாய் பொத்திண்டு அடக்கமா இருக்கணும், பேசக்கூடாது, கேள்வி கேட்க கூடாது, இந்த மாதிரிலாம் யார் சொல்லி கொடுத்தது? அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு இருக்கேன் நான். இங்க வந்து அர்ஜுனா இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கார். நீங்க எல்லாம் இந்த கடந்து வந்த ஸ்டேஜ் தான். இதெல்லாம் உங்களோட தர்ம யுத்தம், இது உங்களோட லைஃபோட கதை. அர்ஜுனா வெளியில கிடையாது.
நீங்க தான் அந்த அர்ஜுனா. இப்போ உங்களுக்கு தான் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. நீங்க நிறைய அதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க இந்த பேட்டில் எல்லாம். ஆனா என்ன பண்ணிருக்கீங்க, சாதிக்கல ஒண்ணு அப்படியே அடிமை ஆயிட்டீங்க. இந்த அடிமைத்தனத்துல தான் நீங்க வெளியே வரணும். உங்களோட ஸ்வதர்மம், உங்களோட கேப்பபிலிட்டி, நீங்க என்ன நினைச்சாலும் இன்னைக்கு கூட நீங்க போய் அடையலாம். நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பைலட்டே ஆகினாலும் எஸ் உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வேணும். அந்த தன்னம்பிக்கை வந்து நான் செய்வேன், என்னால செய்ய முடியும் அப்படின்னு ஒண்ணு அந்த வில் டிட்டர்மினேஷன் நீங்க வச்சுங்க, கடவுளே அதுக்கு இன்னும் எல்லா ஒரு அந்த யூனிவர்ஸ், அவரோட யூனிவர்ஸே ஒர்க் பண்ணும், நீங்க அதை அடையலாம். அதுதான் சொல்றேன், நீங்க எதுவுமே பயப்பட தேவையில்லை. உங்க லைஃப்ல நீங்க என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்க அடையலாம். அதுதான் கிருஷ்ண பரமாத்மா கத்து கொடுக்க போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து அர்ஜுன் ஒரு பயந்தாங்கோலியா சொல்வார், நான் எப்படி என்னோட சொந்தக்காரங்க எல்லாம் நான் ஃபைட் பண்றது, என்னால முடியல. இப்ப அழ போறார், என்னென்ன சொல்ல போறார் பாத்துக்கலாம். உங்களோட வாழ்க்கை கதை. The bow Gandiva slips from my hand and my skin too burns all over. My mind is whirling as it were and I can no longer hold myself steady. யோ எனக்கு தலை சுத்துறது, எனக்கு என்ன யோசிக்கணும்னே தெரியாது. இப்படி எல்லாம் டைலாக் உள்ள வந்திருக்கா? இதெல்லாம் காமனா நீ இது வந்து சர்வசாதாரணம் இல்ல. அர்ஜுனாவும் அதான் சொல்லியிருக்கா, ஐயோ எனக்கு பயமா இருக்கு, என் தலையெல்லாம் சுத்துது, என்ன பண்ணோன்னே தோணல அப்படின்னு சொல்லி அந்த சிச்சுவேஷன்ல எத்தனை தடவை உங்க லைஃப்ல இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த தர்மம் சங்கடம், தர்ம யுத்தத்துல இருந்து எப்படி, இந்த தர்ம யுத்தம்னா என்ன, இது எப்படி நான் செய்யறது, என்னால முடியாது, நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன், அப்படியே விட்டுடுறேன், இது எக்கடு கெட்டாச்சு போட்டோம், என்ன வேணா ஆகட்டும், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவங்க என்ன சொன்னாலும் நான் சரின்னு தலை ஆட்டிக்கிறேன் அப்படின்றத ஸ்டேஜ்ல நீங்க வந்துடுவீங்க. கரெக்டா? சோ அதான் சொல்றேன், எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்ன யோசிக்கணும்னு கூட தெரியல, நான் எப்படி என்னோட சொந்தக்காரங்களை நான் எப்படி கொல்லுறது, நான் இந்த யுத்தமே நான் பண்ண முடியாதே. இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கா. ஐயோ என் ஹஸ்பண்ட் அவர் விட்டுட்டு போகணும், என்ன வேணா சொல்லிட்டு சரி அவரே ஜெயிச்சுட்டு போட்டோமே, என்னோட கணவர் தானே அப்படின்னு விட்டு கொடுத்துருக்கீங்கல்ல. எத்தனை தடவை வாழ்க்கையில இந்த மாதிரி உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கீங்க. ஐயோ என் பசங்க, அவங்களுக்காக நான் என்ன வேணா செய்யலாம், நான் தியாகமே பண்றேன். ஆமா, உங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்களா? எவ்வளவு தடவை பண்ணிருக்கீங்க? சரி போனா போதும், அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்கணும் தானே நான் ஆசைப்படுறேன். இந்த மாதிரிலாம் இமோஷனலா யார் பேசுறது? ஒரு இது மெயினா வந்து ஒரு உமனோட கேரக்டர், உங்களோட லைஃப் ஸ்டோரி, இதுதான் உங்களோட ஸ்வய ரூபமே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அவரு, ஐயோ என் தொண்டெல்லாம் வத்தி போயிருக்கு, என்னால பேச கூட முடியல, நான் என்ன சொல்லணும்னு கூட என்னால தோணல. இந்த மாதிரி நிறைய தடவை கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல வந்திருக்கா. பிளாங்க் ஆயிருப்பீங்களே. சில டைம் வந்து உங்களுக்காக நீங்க பேசணும்னு ஒரு சிச்சுவேஷன் வந்தா அந்த நேரத்துக்கு உங்களை பேசவே முடியாது. இந்த மாதிரிலாம் ஆயிருக்கும். உங்க மைண்ட் வந்து அப்படியே பயம் காட்டிருக்கோம், உடம்பெல்லாம் ஒரே பயம், எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, இதெல்லாம் சரி விட்டு தோலை எப்படியாச்சும் போட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை விட்டே கொடுத்துட்டு இருப்பீங்க. ஆனா நான் எதிர்த்து உங்களோட என்ன சொல்றது, உங்களோட பட்சத்துல பேசணும்னு என்னைக்குமே தோணுனதே கிடையாது. சோ இதுதான் இந்த வார்ல இப்போ அர்ஜுனா சொல்றார், நான் வந்து சண்டை போட மாட்டேன்னு வந்துட்டார் அவர். அடுத்தது, and Keshava, I see omens of evil, nor do I see any good in killing my kinsmen in battle. இங்க கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றாரு, இந்த யுத்தம் பண்ணா ஒண்ணும் ஆகாது, இது வந்து தர்ம யுத்தம், நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அர்ஜுனா வந்து கிருஷ்ண பகவானுக்கு ஞானம் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, இதுல வந்து நிறைய பாவம் இருக்கு, நான் ஏன் அந்த பாவத்துல விழணும், இந்த பாவமே எனக்கு வேண்டாம். And nor do I see any good. இதுல இருந்து எதுவும் நல்ல வருது போல வரப்போறதுல, எதுவுமே நான் நன்மைக்காக நாங்க செய்ய போறதுல. ஏன்னா என் சொந்த தம்பிங்களெல்லாம் நான் கொல்லணும், அது எவ்வளவு பெரிய கொடுமை அப்படின்னு இவர் வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஞானம் சொல்றாரு. இந்த தடவை நிறைய தடவை நீங்க உங்க மைண்ட்லயே நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, ஓ ஓகே இப்படி செஞ்சா வந்து இது தப்பு, ஓகே அதுல இருந்து என்ன நன்மை வரப்போகுது, அட்லீஸ்ட் நான் வந்து பேசாம இருந்தா, நான் இந்த சண்டை போடாம இருந்தா அட்லீஸ்ட் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், ஒரு என்ன சொல்றது, ஒரு காமா இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். அப்படின்னா என்ன, நீங்க காலத்துக்கும் விட்டு கொடுத்துட்டே போயிட்டு இருக்கீங்க. இது வந்து வெளியில கூட சேம், ஒரு கார்பரேட்ல வேர்ல்ட்ல வச்சுக்கோங்க, நீங்க வந்து போய் வெளியில வேலை செய்யிருக்கீங்க, உங்க பாஸ் வந்து சரியான மோசக்காரனா இருப்பான், ஆனா உங்களால எதிர்த்து பேச முடியாது. ஏன் பயம், ஐயோ என்னோட வேலை போயிட்டா, அவன் ஏதாச்சும் என்ன சொல்லிட்டா, அவன் ஏதாச்சும் என்னோட பேட் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டா. இத பாருங்க, எங்க அதர்மம் நடக்குதோ அங்க நீங்க நின்னு சண்டை போட்டுதான் ஆகணும். உங்களோட உரிமைக்காக நியாயத்துக்காக சண்டை போடுறதுல தப்பே இல்லைன்னு தான் கிருஷ்ண பரமாத்மா இங்க கத்து கொடுக்குறாரு. காலத்துக்கும் வந்து ஒரு டோர் மேட்டா வாழ்ந்துட்டீங்க, இனிமேலெல்லாம் கிடையாது. தேவி மகாத்மியம்னா என்ன தெரியுமா, நாம வந்து நவராத்திரி எவ்ரி இயர் நாங்க செலிப்ரேட் பண்றோம். ஏன் தெரியுமா, துர்காமா கையில பாத்திருக்கீங்களா, 10 வெப்பன் இருக்கு, அந்த துர்காமா நீங்க.
துர்காமா வந்து வெளியில கிடையாது. உங்களால வந்து ஒரு ஆம்பளை செய்யறதுக்கு அதிகமா செய்யற வந்து கேப்பபிலிட்டி கடவுள் வந்து ஒரு பெண்ணுக்கு தான் கொடுத்திருக்காரு. ஆனா நீங்களே உங்களை மட்டமாக்கிக்கிறீங்க. என்னால இது முடியாது, நான் எப்படி செய்வேன், பயத்தோட வாழ்ந்து ஏன் எதிர்த்து பேச கூட பயம், ஏன் யாருமே எனக்கு சப்போர்ட்டுக்கு கூட கிடையாது, எல்லாரும் என்ன வந்து தப்பா தான் பேசுவாங்க. இந்த பயத்திலேயே வாழ்ந்துட்டு உங்களை வாழ்க்கையே ஒரு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டீங்க. உங்களுக்கு எல்லாமே ஒரு ஆம்பிஷன் இருக்குல்ல. கடவுள் எல்லாருக்கும் ஒரு நீ என்ன வேணா கனவு பாரு, நீ என்ன வேணா சாதிச்சு, நீ என்ன வேணா ஏதோ சாதனை எல்லாம் பண்ணலாம் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளவே ஒரு கேப்பபிலிட்டி கொடுத்திருக்காரு. அது என்னைக்காச்சும் வெளியில கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லையே. அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாவே ஒரு ஒண்ணுமே இல்ல, ஒரு டோர் மேட், என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு வாழ்க்கை. ஓ, இது இன்னொரு வெரி நைஸ், நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்ல சொல்லி கொடுத்த ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். கணவர் தான் எனக்கு கடவுள் அப்படிங்களா? உங்க கணவர் வந்து வசிஷ்ட முனியா, இல்ல ஸ்ரீ ராமச்சந்திரரா, இல்ல ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவா? சர்வசாதாரண மனிதன். அவர் ஒண்ணு கடவுள் எல்லாம் கிடையாது. இந்த கனவே நீங்க எடுத்து, இந்த கான்செப்டே நீங்க எடுத்து வெளியில போட்டுருங்க. உங்களோட தர்மம் மட்டும்தான் நீங்க செய்யணும். நீங்க வந்து நீங்க கல்யாணம் ஆயிருக்குன்னா நீங்க ஒரு நல்ல மனைவியா இருக்கணும். அதோட டியூட்டி மட்டும்தான் செய்யணும். அது தவிர்த்து வந்து நீங்க ஒரு டோர் மேட்டா இருக்கிறது வந்து தர்மம் கிடையாது. அடுத்தது வந்து உங்க பசங்களுக்கு நீங்க ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும். அதுதான் கிருஷ்ண பரமாத்மா கத்து கொடுக்குறாரு. அதுக்கு மேலேயும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்வதர்மம் இருக்கு. அதை நீங்க என்னைக்குமே மறக்க கூடாது. நீங்க எல்லா தர்மமும் செய்யலாம். அதுக்குதான் சொன்னேன், இந்த துர்காமா கிட்ட வந்து 10 கை இருக்கு. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல். உங்களோட திறமை வந்து அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா நீங்களே உங்களை மட்டமாக்கிக்கிறீங்க. இந்த மாதிரி அர்ஜுனா மாதிரி, ஐயோ நான் செய்ய மாட்டேன், என்னால முடியாது, எனக்கு தெரியாது. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வாயில இருந்து வருது, எனக்கு இது தெரியாது, எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம், காலம், வயசு எதுவுமே கிடையாது. ஆனா உங்களுக்கு மட்டும் அந்த ஆர்வம் மட்டும் ரொம்ப தேவை. அந்த ஆர்வம் தான் உங்களை வந்து அந்த நாலேஜை கொடுக்கும். அந்த ஆர்வத்தோட நீங்க கத்துக்கினீங்கன்னா கடவுளே வந்து கத்து கொடுப்பாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் இன்னைக்கு மாறணும், நான் இது செய்யணும்னு அந்த சாதனையோட நீங்க அந்த டிட்டர்மினேஷனோட, அந்த நம்பிக்கையோட, தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தன்னம்பிக்கையை கொண்டு வரணும். நான் செய்யலாம், நான் கத்துக்கலாம். கத்துக்கிறதுக்கு வயசே கிடையாது. வயசு இல்ல, காலம் இல்ல, நேரம் கிடையாது. என்னைக்கு வேணா நீங்க உக்காந்து கத்துக்கலாம். ஏன் நீங்க நல்லது தானே கத்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு டைம் நீங்க கொடுக்குறீங்க பாருங்க கடவுளுக்கு, அது பெரிய பாக்கியம். கடவுளே உங்களை வந்து அனுகிரகம் பண்ணிருக்காரு உங்களுக்கு மேல. சோ அவருக்கு நீங்க உக்காந்து இந்த சத்சங்க கேக்குறீங்க, அதுவே ஒரு பெரிய அனுகிரகம். அது வந்து உங்க முயற்சி, அந்த பெருமை நீங்க கொண்டு வரீங்க. கடவுள் வந்து நீ இது செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞானம் தான் கொடுத்துட்டு இருக்காரு. சோ Chapter 1, verse 32, Krishna, I do not covet victory, nor kingdom, nor pleasures. Govinda, of what use will kingdom or luxuries or even life be to us? இப்போ வந்து இது என்ன தெரியுமா, ரீசன் கொடுத்துட்டு இருக்காரு அர்ஜுனா. கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சொல்றாரு, எனக்கு வந்து இந்த விக்டரி வேண்டாம், நான் வந்து இந்த வாரே வின் பண்ணலாலும் எனக்கு தேவையில்லை. இதுல வந்து இந்த யுத்தத்துல நான் ஜெயிக்கணும்னு நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது கூட இல்லை. எனக்கு நான் ஜெயிக்கணும்னு கூட வேண்டாம். நான் ஜெயிச்சா நான் என்னத்தை அடைய போறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அர்ஜுனா சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு, எனக்கு எந்த பிளஷரும் வேண்டாம். அந்த கிங்டம், அந்த சொத்தெல்லாம் நான் எடுத்துட்டு, அந்த ராஜ்யத்தை எடுத்துட்டு நான் என்னத்தை அச்சீவ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, கோவிந்தா, of what use will kingdom or luxuries or even life be to us? அவங்களெல்லாம் கொன்னுட்டு இந்த வாழ்க்கையை வந்து நான் என்னத்தை வாழ போறேன், இதெல்லாம் எனக்கு வந்து இந்த சொத்து சுகம் எல்லாம் வந்துட்டு நான் என்ன வாழ போறேன். ஆனா இங்க அர்ஜுனா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் மறந்துட்டார். கிருஷ்ண பரமாத்மா வந்து சொத்து சுகத்துக்கோ இல்ல அந்த கிங்டம், அந்த பிளஷர்ஸ் அதுக்காகவோ யுத்தம் செய்ய சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து அதர்ம அழைக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது வந்து ஒரு தர்ம யுத்தம். நீ இந்த தர்ம யுத்தத்தை செஞ்சே ஆகணும். அர்ஜுனா வந்து ஆல்ரெடி அர்ஜுனாவோட விதி வந்து எழுதிக்கப்பட்டிருக்கு. இந்த யுத்தத்துல அவரு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு கிருஷ்ண பரமாத்மா எழுதிட்டாரு. ஆனா அர்ஜுனாக்கு வந்து பயங்கர பயம். இதுல கடவுள் என்ன சொல்றாருன்னா, உங்களோட ஸ்வதர்மா, நீங்க ஜஸ்ட் கை ஆட்டி உங்களோட வேலை செய்யணும். உங்களோட தலையெழுத்து வந்து ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கு. எல்லாமே டெஸ்டினி அப்படியே ப்ரீ டிஃபைன். ஆனா நீங்க உங்களோட டியூட்டிஸ செய்யலன்னா அது வந்து அதர்மம், அது வந்து சின்ல மாறிடும். அதுக்காக நீங்க உங்களோட டியூட்டிஸ், கடமைகள் வந்து செஞ்சே ஆகணும்.
இப்போ அர்ஜுனா வந்து கிருஷ்ண பரமாத்மாக்கே இதெல்லாம் சொல்றார். கடவுளுக்கு தெரியாதா இது எது சரி எது தப்புன்னு? இதுதான் அவர் கத்து கொடுக்கிறார். தர்மம்லாம் என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி சரி தப்பு இந்த உலகத்துல வந்து இது கரெக்ட் இது தப்பு அப்படின்னு சொல்றது கரெக்ட், அது தவறு. ஏன்னா அது எல்லாமே வந்து ஒரு மெட்டீரியல் வேர்ல்ட்ல நம்ம பேசிக் ஹியூமன் பீயிங் சொல்ற ஒரு கான்செப்ட் தான் சரி தப்பு. நீங்க வந்து இப்ப வந்து உங்க பட்சத்துல இருந்து நீங்க சொல்றது அது சரியா இருக்கலாம். இப்ப வந்து இன்னொருத்தங்க பட்சம் எடுத்தீங்கன்னா அவங்க சொல்றது வந்து அவங்க சைட்ல இருந்து அது சரியா இருக்கலாம். அப்ப யார் சரி யார் தப்பு? இந்த சரி தப்பு வந்து மெட்டீரியல் வேர்ல்ட்ல நீங்க சொல்ற மாதிரி இது கிடையாது, ரூல் புக் கிடையாது. இங்க வந்து கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு அதுதான் நீங்க யோசிக்கணும். சோ அடுத்தது verse 33. Those very persons for whose sake we covet the kingdom, luxuries and pleasures, teachers, uncles, sons and nephews, and even so granduncles and great-granduncles, maternal uncles, father-in-law, grandnephews, brother-in-law and other relatives are here arrayed on the battlefield, staking their lives and wealth. இங்க என்ன தெரியுமா சொல்றாரு? See, எல்லா சொந்தக்காரங்களும் இருக்காங்க, அவங்க வாழ்க்கை எல்லாமே அது ஒரு ஸ்டேக்னா அதெல்லாம் வந்து அங்க என்ன சொல்றது எல்லாருமே விட்டு அந்த யுத்தத்துக்காக வந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில அழைச்சிட்டு நம்ம என்ன நல்லா இருக்க போறோம் அப்படின்னு நம்ம நிறைய தடவை யோசிப்போம் இல்லையா? சில டைம் வந்து நிறைய பேர் உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையிலேயே நிறைய தப்பா செய்வாங்க. அந்த நேரத்துக்கு வந்து உங்களுக்கு கோபம் வரும். ஆனா சில டைம் வந்து நீங்க மத்த ஆஸ்பெக்ட்ல யோசிப்பீங்க. அவங்களோட பசங்களுக்கு என்ன ஆகும், இப்படி நான் இது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்தேன்னா அவங்களோட வாழ்க்கையில என்ன ஆகும், இப்படி எல்லாம் நம்ம யோசிப்போம். அந்த யோசிச்சு என்ன பண்ணுவோம், சில டைம் வந்து அது சரி போனா போட்டோம் கடவுள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சில நேரத்துல நாங்க விட்டுடுவோம். ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு ஈவில் யாராச்சும் ஒருத்தர் ஈவில் செஞ்சு ஒரு கெட்டதை செஞ்சு வந்து சில டைம் வந்து மன்னிக்கணும். ஆனா மன்னிக்கிறது எந்த சிச்சுவேஷன்ல? அது வந்து அந்த அதர்மம் வந்து ஓகே, ஒரு என்னமோ ஒரு தெரிஞ்சோ தெரியாமோ செஞ்சா அது அதர்மம் ஒரு தடவை மன்னிச்சு விடலாம். தெரியாம செய்யறது ஒரு தடவை. ஆனா தெரிஞ்சே தப்பு செஞ்சா அதுவும் இங்க வந்து துரியோதன் துஷாசன் செஞ்சது மிகப்பெரிய தப்பு. அதுக்கும் மிகப்பெரிய தப்பு வந்து இப்போ வந்து ஒரு திரௌபதிய வஸ்திரஹரன் ஆகும் போது ஒரு எல்லார் எதிர்க்கல சபையில வந்து அந்த கிங்டம்ல எல்லார் எதிர்க்கல ஒரு பெண்ணை வந்து அந்த அளவுக்கு அவங்க ஆகும்போது அந்த வஸ்திரஹரன் ஆகும்போது பீஷ்ம பிதாமா அண்ட் எல்லாருமே அது எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி சமயத்துல வந்து நீங்க வந்து ஓகே இது போட்டோம் அப்படின்னு சொல்லி விடுறது சரியே கிடையாது, அது தர்மமே கிடையாது. அதுதான் இங்க கிருஷ்ண பகவான் இப்ப அர்ஜுனாக்கு சொல்வார். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து அர்ஜுனா வந்து எல்லா ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாரு. என்னன்னா சரி ஓகே அவங்க வந்து எங்களை சொந்தக்கார ஆயிட்டாங்க, நாங்க வந்து அவங்களை எதிர்த்து வந்து ஒன்னும் சண்டை போட வேண்டாம், எதுக்கு வீண் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய தடவை யோசிப்போம். உங்க வாழ்க்கையிலே எத்தனையோ தடவை இந்த தர்ம சங்கட்ல நீங்க சிக்கின்னு இருப்பீங்க. அப்ப ஒரே ஒரு யோசனை தான் வரும், சரி என்னோட வாழ்க்கை வந்து ஜஸ்ட் அமைதியா நான் போகணும்னா நான் இதுல எல்லாம் வந்து நான் சண்டை போட முடியாது, சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் நான் கோவப்பட முடியாது அப்படின்னு நிறைய தடவை நீங்க விட்டு கொடுத்து நீங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க. எல்லார் லைஃப் ஸ்டோரியும் இதுதான். ஒரு விமென் இங்க வந்து அர்ஜுனா, இந்த அர்ஜுனா நீங்க தான். இந்த மாதிரி அர்ஜுனா மாதிரி நீங்க எத்தனையோ தடவை வந்து இந்த இமோஷனல்ல சிக்கி அப்படியே நீங்க விட்டு கொடுத்துருவீங்க. உங்க லைஃபே ஒரு சாக்ரிஃபைஸ் ஆயிடும். ஆனா இங்க வந்து கிருஷ்ண பரமாத்மா ஒரு காரணத்துக்கும் இது ஒத்துக்கிற தயாரா கிடையாது. அவர் வந்து அர்ஜுனா பேச விட்டுருக்காரு. அர்ஜுனா நீ என்ன வேணா பேசு இப்போதைக்கு. ஏன்னா அவர் வந்து அங்க எல்லாம் ஒரு அப்படியே காட்சி ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா உட்காந்து, சரி நீ பேச அர்ஜுனா, நீ என்னென்ன சொல்லணும்னு இருக்கியோ நீ சொல்லு அப்படின்னு பொறுமையா கேட்டுட்டு இருக்காரு. அடுத்தது, ஓ ஸ்லேயர் ஆஃப் மது, I do not want to kill them, though they may slay me, even for the sovereignty over the three worlds. How much the less for the kingdom here on earth. அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க என்ன வந்து கொன்னாலும் சரி, நான் வந்து அவங்கள கொல்ல மாட்டேன். ஏன் இந்த ஒரு இமோஷன்? அப்போ உன்னோட மனைவியோட நடந்த தப்பெல்லாம் நீ மன்னிச்சிடுவியா? அவ்வளோ கொடூரமான தப்பெல்லாம் செஞ்சிருக்காங்க. உங்க தம்பினால நீ 14 years வனவாசத்துக்கு போன, ஆனா இப்போ நான் அவங்கள கொல்ல மாட்டேன், ஆனா அவங்கள மன்னிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்றது நியாயமா? நீங்களே கேளுங்க. நாளைக்கு நீங்களே அந்த திரௌபதி சிச்சுவேஷன்ல இருந்து உங்களை அந்த மாதிரி யாராச்சும் பண்ணா நீங்க சும்மா இருப்பீங்களா? உங்களோட கணவர் வந்து சண்டை போட்டு அங்க யுத்தம் பண்ணணும் தானே நீங்க நினைப்பீங்க. அது எப்படி நீங்க விட்டு கொடுக்கணும்னு நினைப்பீங்க? அப்போ அர்ஜுனா சொல்றது தவறு தானே. இதே மாதிரிதான்
நீங்க அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும் போது விட்டு கொடுத்துட்டு போ. நிறைய தடவை இது வந்து நான் நிறைய லைஃப்ல கேட்டிருக்கேன். இந்த பாடியோட அம்மாவே நிறைய தடவை சொல்லுவாங்க, சில டைம் நம்ம விட்டு கொடுத்துட்டு போகணும். நம்ம வந்து இன்னும் ரெஸ்பெக்டபிளா நம்ம சொசைட்டில இருக்கிறோம். நம்ம வந்து அந்த ஃபால்ஸ் ஈகோ என்ன சொல்வோம், என்ன சொல்ல, எங்களை மானம் மரியாதை காப்பாத்தி நாங்க 4 பேர் எதிர்க்க நல்லபடியா வாழணும். யாரு 4 பேரு என்னது நல்லபடியா வாழ்றது? இன்னும் வெளியில வந்து இன்னும் சிரிச்ச மாதிரி இருக்கிறது, உள்ள வந்து சண்டை போட்டு ஒரு மிசரபிளா ஸ்டேட்டா இருக்கிறதா 4 பேர் எதிர்க்க மரியாதையோட வாழ்றது ஒரு வாழ்க்கையா? நீங்களே கேட்டுக்கங்க, என்ன மாதிரி ஒரு ஃபேக் ஹிப்போக்ரிட்டிக்கல் லைஃப் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இது வந்து எல்லா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் சொல்ற டயலாக் இது. அதுதான் அர்ஜுனா கூட சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்ப இங்க யார் அர்ஜுனா? இந்த புக்ல இருக்கிறது அர்ஜுனாவா இல்ல நீங்க தான் அந்த அர்ஜுனாவா? அது மட்டும் யோசிச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி அவர் வந்து கிருஷ்ண பரமாத்மாக்கே ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும், கடவுளுக்கே சொல்றாரு இந்த மாதிரி பாவம் எல்லாம் நாங்க பண்ண வேண்டாம். கடவுளுக்கு தெரியாதா இது பாவமா புண்ணியமான்ட்டு? அவரே சொல்லும் போது போய் நீ உன்னோட டியூட்டி செய், நீ போய் உன்னோட தர்மத்தை செய்யின்னு சொல்லும் போது இவர் இந்த மாதிரி அழுந்துட்டு உட்காந்துருக்காரு. அதுவும் எங்க ஃபீல்டு வார் நடக்க போகுது. அப்ப போய் நான் வந்து என்னோட போ அண்ட் ஆரோ எடுத்து நான் ஷூட் பண்ண மாட்டேன், நான் இந்த சண்டை போட மாட்டேன்னு உட்காந்து இருக்காரு. என்ன நியாயம் இது? இதுதான் உங்களோட வாழ்க்கை. Verse 36. Krishna, how can we hope to be happy slaying the sons of Dhritarashtra by killing even these desperados? Sin will surely accrue to us. திருப்பி அதே இன்னும் உங்களை மைண்ட் அப்படியே பேசல, திருப்பி நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க அப்படியே பேசி. அதே மாதிரி பைத்தியக்காரத்தனமா இங்க அர்ஜுனா கூட பேசிட்டே இருக்காரு. அதே மாதிரி திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. கிருஷ்ணாக்கு எவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு இருக்காரு பாருங்க. என்ன தெரியுமா சொல்றாரு, நான் வந்து திருத்தராஷ்டிர பசங்களை எல்லாம் நான் எப்படி என்னோட சித்தப்பாவோட பையங்க அவங்க எல்லாம் அவங்கள போய் நான் எப்படி கொல்லுட்டு நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அப்ப அவங்க மட்டும் உன்னோட மனைவிய வந்து ராஜ்யசபைத்துல வந்து அவமானப்படுத்தினது, அவங்களோட சாரிய வஸ்திராகரன் பண்ணது அதெல்லாம் ஓகேவா? அப்போ அவங்க மட்டும் நிம்மதியா இருக்கு இல்லையா? இது என்ன? இதெல்லாம் ஒரு லாஜிக் கூட கிடையாது. நீங்க லாஜிக்கா யோசினீங்கன்னா இந்த மாதிரி நாம அந்த யோசிப்போம். நம்ம மனசு அந்த அளவுக்கு முட்டாளாக்கிடும் அந்த மைண்ட். அதுக்குதான் நாம எப்பவுமே இமோஷனலா மட்டும் யோசிக்க கூடாது. இங்க இப்ப என்ன வந்திருக்கு, அவர் வந்து இமோஷனல் ஆயிட்டார். ஒரு விமனோட வீக் பாயிண்ட் என்ன தெரியுமா? நாம வந்து ரொம்ப அப்படியே இமோஷனலா ஆயிடுவோம். ஐயோ என் பசங்க இது ஹஸ்பண்ட் எல்லாமே வாட் எவர் யார் வேணா ரிலேட்டிவ்ஸா இருக்கும், ஐயோ பாவம். அண்ட் எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, தவறெல்லாம் அவங்க செய்வாங்க, அதுக்கு மேல பழி உங்க மேல போட்டுருவாங்க. இன்னமும் நீங்க தான் அந்த தவறு செஞ்ச மாதிரி, அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி வேற உங்களை நம்ப வச்சிடுவாங்க. நம்ப வச்சுட்டு நீங்க யோசிப்பீங்க, ஐயோ நான் தான் தவறு செஞ்சேன், அவங்க எல்லாம் நல்லவங்க அப்படின்னு. இதுதான் முட்டாள்தனமா உங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க. So 37 verse. Therefore, Krishna, it does not behove us to kill our relations, the son of Dhritarashtra. For how can we be happy after killing our own kinsmen? எனக்கே பொறுமை போகுது. அதே சொல்லிட்டு இருக்காரு, உடைச்ச ரெக்கார்ட் மாதிரி அதே பேசிட்டு இருக்காரு. கிருஷ்ண பரமாத்மா எப்படிதான் டாலரேட் பண்றாரோ இந்த அர்ஜுனாவை. வாழ்க்கையில இந்த மாதிரி ஆளுங்களை ஒரு பகவத்கீதா கத்து கொடுக்குறாரு. பாவம், அவரே யோசிச்சாதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு எனக்கு. அதே சொல்றாரு, நான் எப்படி கொல்றது எடுத்து போ அண்ட் ஆரோ ஷூட் பண்ணுப்பா, உனக்கு அந்த திறமை நான் கொடுத்துருக்கேன், இதுக்கு மேலேயும் நான் எப்படி கொல்றதுன்னா என்னது இது கேள்வி? இதுக்கு என்னதான் பதில்? பாவம் 18 சாப்டர் ஆனப்புறதான் கொஞ்சம் மண்டல அறிவே வருது. அடுத்தது verse 38-39. Even though these people with their mind blinded by greed perceive no evil in destroying their own race and no sin in treason to friends, why should not we, O Krishna, who see clearly the sin accruing from the destruction of one's family, think of desisting from committing this sin? எனக்கே ரொம்ப தொண்டையே காஞ்செடுத்து இவர் சொன்னது நான் எக்ஸ்பிளைன் பண்ணி. என்ன தெரியுமா சொல்றாரு, அவங்க எவ்வளவு வேணா கிரீடா இருக்கலாம், அவங்க மைண்ட்ல வந்து இது பாவம்னு தெரிய மாட்டேங்குது, இருந்தாலும் அவங்களுக்கு அது தெரியாம போலாம், அவங்க வந்து அந்த சின்னே தப்பாவே நடந்துக்கலாம். ஆனா நாம ஏன் அந்த பாவத்துல போய் விழுறது, நாம ஏன் அவங்கள போய் கொல்லணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனா திருப்பி அதே சொல்லிட்டு இருக்காரு. நான் என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்றது. என்ன சொல்றாரு, அவங்களுக்கு வந்து கிரீட் வந்திருக்கு, அவங்க வந்து அதை வந்து ஈவிலா அது பாவமா அவங்க நினைக்கிறது கூட இல்ல. இந்த மாதிரி நிறைய உலகத்துல நீங்க பாக்குறீங்களா, பாவம் பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு அது பாவம் கூட உரைக்கிறதே கிடையாது. அந்த பாவத்தை சுலபமா செஞ்சு அப்படியே மனசாட்சியோட போய் தூங்குறாங்க, சாப்பிடுறாங்க, எல்லாமே செய்யறாங்க. அவங்களுக்கு அங்க மனசாட்சின்னு கூட உறுத்துறது கிடையாது.
அதுதான் அவர் சொல்றாரு. அவங்க அப்படி இருந்துட்டு போட்டோம் கிருஷ்ண பகவான், ஆனா நாம ஏன் அந்த மாதிரி செய்யணும், நாம அந்த கர்மத்துல ஏன் போகணும், நாம அந்த மாதிரி பாவம் ஏன் பண்ணணும், இந்த டிஸ்ட்ரக்ஷனே வேண்டாமே அப்படின்னு அர்ஜுனா அழுதுட்டு இருக்கார் கிருஷ்ணாவோட. அடுத்தது verse 40. Age-long family traditions disappear with the destruction of a family, and virtue have been lost. Vices take hold of the entire race. ஓ, இவரே சொல்றது நம்ம ட்ரெடிஷன் எல்லாம் போயிடும், நம்ம இங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து நம்ம ஜமீன்தாரா அப்படியே வாழ்ந்துட்டே வந்திருக்கோம், நம்ம பேர் எல்லாம் கெட்டு போயிடும், நமக்கு எல்லாமே நம்ம நல்லவங்க அப்படின்னு சொல்லி அந்த வர்ச்சுவோட வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப எல்லாமே கெட்டதாவே மாறிடுமே, நம்ம ரேஸ், நம்ம ஃபுல் வம்சமே அலைஞ்சிடும். இப்பெல்லாம் கேள்வி இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா நீங்க? இந்த மாதிரி நிறைய டைலாக் ஒரு குடும்பத்துல எல்லாரும் பேசுவார் டைலாக். இது பயங்கரமா அப்படியே எழுத, அதான் இங்க கிருஷ்ண பரமாத்மா முன்னாடியே எழுதி வச்சிருக்காரு. அர்ஜுனா யாருன்னு அவர் தெரிஞ்சு போச்சு முன்னாடி, அதுதான் பகவத்கீதா அப்பவே கொடுத்துட்டாரு அவர். அடுத்தது with verse 41, with the preponderance of vice, Krishna, the women of the family become corrupt, and with the corruption of women, O descendant of Vrishni, there ensues an intermixture of castes. அவர் என்ன சொல்றாருன்னா, யுத்தம் ஆயிட்டு அவங்க இப்போ எல்லாருமே சப்போஸ் நான் இறந்துட்டா என்னோட வைஃப் விதவை ஆயிடுவாங்க. விதவையாட்டா வேற ஆள் அவங்க இந்த இன்டர்மிக்சர் வேற யாச்சும் அவங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்ப அந்த காஸ்ட் இன்டர் காஸ்ட் எல்லாம் இதாயிடும், நம்மளோட ரேஸ் அழிஞ்சு போயிடும். அப்படியெல்லாம் இவர் சொல்றாரு. பரமாத்மாக்கா என்ன தெரியாதா என்ன? இவர் இதெல்லாம் ஒரு நியாயம் இந்த ஜஸ்டிஃபை பண்றார். இது என்ன தெரியுமா? ஒண்ணு கிடையாது, ரீசன்ஸ். நாம ஏன் செய்ய முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கிற 1008 ரீசன். நீங்க 1008 ரீசன் கொடுப்பீங்க, நான் ஏன் இது என்னால ஏன் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்க. உங்க வாழ்க்கையில கூட நிறைய தடவை இந்த கேள்வி வந்திருக்கும். அப்போ உங்க மைண்ட் உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி கொடுக்கும், நீங்க செஞ்சது கரெக்ட், ஏன்னா இட்ஸ் ஓகே, இப்ப உங்களால முடியல, அடுத்த தடவை பாத்துக்கலாம். அந்த அடுத்த தடவை வரப்போறதே கிடையாது. டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம டைமை மதிக்க மாட்டேன்றோம். டைம் எசன்ஸ் ஆஃப் கிருஷ்ண பரமாத்மா. இது ரொம்ப நீங்க நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டைம் இஸ் வெரி கிரிட்டிக்கல். ஒரு தடவை அந்த டைம் போயிடுச்சுன்னா திருப்பி அந்த டைம் மறுபடியும் நம்ம வாழ்க்கையில வராது. அதனால்தான் ஒரு நிமிஷமும் இது எண்ட் ஆஃப், இன்னைக்குதான் என்னோட லாஸ்ட் டே, இன்னைக்குதான் நான் நாளைக்கு இருக்கிற போறனோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்குதான் என்னோட லாஸ்ட் டே, கடைசி நாள். நான் ஒரு நாளும் அவ்வளவு லட்சத்தோட அவ்வளவு ப்ரொடக்டிவிட்டியோட நாங்க வாழணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை நீங்க ஆக்கிக்கணும். இது இந்த மாதிரி அழுந்துட்டு இருந்தா வாழ்க்கையே நம்ம வீணாக்கிடுவோம். நீங்க உங்களோட இப்ப இங்க டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ல இருக்கும், ஆனா உங்க லைஃப அப்படியே ரீவைண்ட் பார்த்து பண்ணீங்கன்னா எவ்வளவு டைம் நாங்க வேஸ்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு சில தேவையில்லாத விஷயத்துல நாங்க நம்ம டைமே அப்படியே வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எவ்வளவு சாதிச்சிருக்கலாம். நாம எப்பவுமே அப்ஜெக்டிவோட நம்ம ஆம்பிஷன், உங்களோட நீங்க என்ன வேணா சாதிக்கலாம் அப்படின்னு உங்களோட ஆம்பிஷன் நீங்க அப்படியே திருடமாக்கி நான் இதை அடைய போறேன் அப்படின்னு நீங்க பிக்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா, நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமா கடவுள் உங்களுக்கு துணையா இருந்திருப்பார். ஆனா நீங்க எப்பவுமே இந்த தர்ம சங்கடம், இந்த டைலமா, இந்த இமோஷனல் டிசிஷனே எடுக்க முடியாம நீங்க தவச்சிருக்கீங்க. நான் என்ன டிசைட் பண்ணணும் எனக்கு தெரியாதே, இப்படி செஞ்சா இது இப்படி ஆகும், அப்படிதான் மைண்ட குழப்பிண்டு ஒண்ணுமே நீங்க செய்யல, லைஃபே வேஸ்ட் ஆக்கிட்டீங்க. ஆனா இன்னைக்கு இந்த நாலேஜ் உங்களுக்கு வருது. இப்போ நீங்க உங்களோட லைஃப என்ன வேணா ஆக்கலாம். இது பரமாத்மாவே உங்களுக்கு சொல்ல போறாரு. இவ்வளவு நாள் நீங்களும் இதே மாதிரிதான் அழுதுட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல. இப்போ கடவுளே உங்க வாழ்க்கையில சொல்றாரு, நீ என்ன வேணா சாதிக்கணுமா, போய் என்ன வேணா நீங்க என்ன சாதனை வேணா நீ பண்ணு, என்ன வேணா நீ அடையலாம். உன்னோட ஒரு ஆசையும், உன்னோட ட்ரீம், உன்னோட ஆம்பிஷன், நீ என்ன லட்சியம், உங்களோட என்ன லட்சியம் இருக்கோ நீங்க போய் அடையலாம் அப்படின்னு கடவுளே இப்ப சொல்ல போறாரு. அந்த லட்சியத்தை நோக்கி நீங்க உங்களை ரெஸ்ட் ஆஃப் த லைஃப், நீங்க ஏதாச்சும் நான் செய்யணும் இந்த வாழ்க்கையில, ஆனா என்னால செய்ய முடியலன்னு நினைச்சீங்கன்னா இப்ப கூட செய்யலாம். அதுதான் பரமாத்மா இங்க அர்ஜுனாக்கு சொல்ல போறாரு. அதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் இப்படிதான் அழுதுட்டு இருந்தோம். நிறைய பேர் இப்ப கூட அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த நாலேஜே உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆளே இல்ல. ஆனா இன்னைக்கு கிருஷ்ணா சொல்றாரு, நான் இருக்கேன், நீ என்ன வேணா போய் அடைய, உன்னை என்ன லட்சத்தை நீ சாதிக்கணும்னு நினைக்கிறியோ போய் சாதனை செய். அதுதான் அவர் சொல்றாரு. நீ பிறந்துட்டே உனக்கே ஒரு காரணமா தான் நீ பிறந்திருக்க, சும்மா எல்லாம் இந்த பிறப்பு வரல. இந்த மனிதன் பிறப்பு வர்றதே ஒரு பெரிய புண்ணியம், பாக்கியம்.
எவ்வளவோ ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணியம் தான் இந்த மனுஷ ஜென்மம். அண்ட் இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்க இந்த அட்டாச்மெண்ட்ல இருக்கீங்கல்ல, அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீபேமெண்ட்டுங்க. ஏன்னா இந்த பாடி வந்து அந்த கர்மால சிக்கிட்டு இருக்குது. இந்த லைஃப்ல வந்து இந்த பிராரப்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அதை வந்து அந்த கர்மாவை தீக்கிறது தான் இந்த ரிலேஷன்ஷிப்போட வந்திருக்கீங்க. அதை அட்டாச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க அடைய முடியாது. உங்களோட சாதனை என்ன நீங்க செய்ய முடியாது. சோ அந்த அட்டாச்மெண்ட்லாம் விட்டுடுங்க. அதுதான் இங்க சொல்றார். அடுத்தது verse 42. Progeny owing to the proximity damns that destroys of the race as well as the race itself, deprived of the offerings of rice and water, shraddha, tarpana, the mains of the race also fall. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, நம்ம பித்ருகள் எல்லாமே அந்த ரேஸ்ல இருந்து எல்லாருமே அழிஞ்சிடுவாங்க. எல்லாரும் செத்து போயிட்டா தர்ப்பணம் விடுறதுக்கு ஆளு கூட கிடையாது அப்படின்னு அர்ஜுனா சொல்லிட்டு இருக்காரு. மடத்தனமா பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அடுத்தது போலாம். verse 43. Through these evils bringing about an intermixture of caste, the age-long caste traditions and family customs of the killers of kinsmen get extinct. அதே தான் திருப்பி உடச்ச ரெக்கார்ட் மாதிரி பேசிட்டு இருக்காரு. சேம் திருப்பி சொல்றாரு. இந்த மாதிரி பண்ணா நம்மளோட பூர்வஜம், நம்மளோட ரேஸ் எல்லாமே, நம்ம குலம் எல்லாமே போயிடும், எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிடும். நாம இந்த யுத்தம் எதுக்கு செய்யணும் கிருஷ்ணா அப்படின்னு இவங்க ரீசன் கொடுத்துட்டே இருக்காரு. கிருஷ்ண அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, கிருஷ்ண பகவான் சொல்லணும், அர்ஜுனா நீ சொன்னதெல்லாம் சரி, நீ இப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பகவான் சொல்லுவாரான்னு எதிர்பார்க்கிறார். ஆனா கிருஷ்ண பரமாத்மா அவர் அதெல்லாம் சொல்ல போறதில்ல. verse 44. Krishna, we hear that men who have lost their family traditions dwell in hell for an infinite period of time. என்ன சொல்றாரு, ஒரு ஃபேமிலி வந்து மென்னா ஒரு யார் வேணாலும் இருக்கலாம். நீங்க எல்லாம் இப்போ உங்களோட ஃபேமிலி ட்ரெடிஷன் எழுந்துட்டீங்கன்னா நீங்க போய் ஹெல்லில் இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்கு கிருஷ்ணா. நாம எதுக்கு அந்த கொடுமையா நம்ம சொந்தக்காரங்களே நான் ஏன் போய் கொல்லணும்? இந்த தர்ம சங்கட்டம் எனக்கு வேண்டாமே, இந்த தர்ம யுத்தமே வேண்டாமே அப்படின்னு அர்ஜுனா அழுந்துட்டு உக்காண்டிருக்காரு. அடுத்தது verse 45. Oh, what a pity! Though possessed of intelligence, we have set our mind on the commission of a great sin, that due to lust for throne and enjoyment, we are intent on killing our own kinsmen. இவர் என்ன சொன்னார்னா, நாம வந்து இந்த ராஜ்யம் வேணும்னு சொல்லி நாம வந்து லஸ்ட் பண்றோம். என்ன நியாயம்? நீயா போய் லஸ்ட் பண்ண? உன்னோட தானே அவங்க எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. உண்மையான நீ வந்து உன்னோட கிங்டம் வாபஸ் வாங்கணும். நீ உன்னோட ரைட் அது. நீ எங்க வந்து எனக்கு இது கிங்டம் வேணும்னு நீ கேட்ட? நீ வந்து கிருஷ்ண பகவான் என்ன சொன்னாரு, 5 வில்லேஜ் 5 ஊர் அந்த இது வில்லேஜ் கொடுத்துடுங்க, 5 கிராமம் அது வந்து பாண்டவாஸ் கொடுத்துடுன்னு சொல்லும் போது அந்த 5 கிராமம் கூட கொடுக்க மாட்டேன்னு துரியோதனா சொன்னும் போதுதான் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், இப்போ இந்த வார் ஆகணும், இந்த தர்ம யுத்தம் இஸ் அ மஸ்ட் அப்படின்னு பரமாத்மா சொல்லிட்டார். இவர் என்ன சொல்றாரு, நமக்கு வேண்டாம், நான் ஏன் அந்த கிரீடுக்கு போகணும், எனக்கு அந்த 5 இது கூட வேண்டாம், அந்த கிங்டம் எல்லாம் வாங்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், அவங்களெல்லாம் கொன்னுட்டு நான் வந்து சந்தோஷமா இருக்க போறேனா அப்படின்னு தான் சொல்றாரு. அடுத்தது வந்து verse 46. It would be better for me if the sons of Dhritarashtra, armed with weapons, kill me in battle while I am unarmed and unresisting. சோ அவர் என்ன சொல்றாரு, அட்லீஸ்ட் அவங்க வந்து என்ன கொன்னுட்டோம், நான் வந்து இப்போ இப்படி உக்காண்டு இருக்கேன்ல அன்ஆர்ம்டு, இப்போ வந்து அவர் வெப்பன் எல்லாம் கீழே போட்டு சோகமா அப்படியே ரொம்ப அந்த மிசரியில உக்காண்டு இருக்காரு. கிருஷ்ண பகவான் கிட்ட தன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு இருக்காரு. ஐயோ இந்த மாதிரிலாம் இருக்கே, நான் எதுக்கு இந்த யுத்தம் அப்படிலாம் புலம்பி தள்ளுறாரு. அப்படியே அழுந்திருக்க. டெஃபினெட்லி அவர் வந்து அர்ஜுனானா ஒரு வாரியர், டெஃபினெட்லி கண்ணீர் மட்டும் விட்டுருக்க மாட்டார். அதே அங்க ஒரு பொம்பளைன்னு இருந்திருந்தா அப்கோர்ஸ் பக்கெட்டா அழுந்துட்டு இருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க அர்ஜுனா கூட உட்காந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அழுந்துட்டு தான் இருக்காரு. நான் வந்து இந்த யுத்தத்தை பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு பயந்தாங்கொழி மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா சொல்றாரு, நான் இப்படியே உக்காந்துருக்கல, இப்பவே அவங்க என்ன கொன்னுட்டும். இது கொஞ்சம் டிராமா மாதிரி தெரியல. யாருக்கு வந்து பயம் இருக்கோ அவங்க இந்த மாதிரி தான் பேசுவாங்க. இது பயத்துல இருந்து பேசுறது. நீங்களே உங்களை வந்து இந்த பிக்சர்ல உங்களை வச்சுக்கோங்க, நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸ்ல எனக்கு சொல்லுங்க. Then verse 47. Sanjaya said, Arjuna, whose mind was agitated by grief on the battlefield, having spoken thus and having cast aside his bow and arrows, sank into the hinder part of his chariot. சஞ்சயா வந்து இது திருதராஷ்டிரக்கு சொல்றார். அர்ஜுனா இந்த சோகத்துல அப்படியே முழுங்கி
அவரோட காண்டீவ போ அண்ட் ஆரோ அவர் அஸ்திரம் எல்லாமே கீழே போட்டு அப்படியே சேரியட் உள்ளாடி போய் அவர் உட்காந்து அங்க ஒரே துக்கத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சஞ்சயா வந்து திருதராஷ்டிரக்கு அந்த பேட்டில் ஃபீல்ட்ல என்ன நடந்ததுன்னு சொன்னார். சோ இதுதான் நாங்க வந்து சாப்டர் 1ல இதுல எண்ட் பண்ண போறோம். இதுக்கு மேல வந்து கிருஷ்ண பரமாத்மா சாப்டர் 2ல இருந்து சாப்டர் 18 வரைக்கும் இப்ப பேச போறார். இதுதான் உங்களுக்கு வரப்போற மிகப்பெரிய நாலேஜ். அண்ட் ரெடியா இருங்க இந்த தர்ம யுத்தத்துக்கு. ஓகே, so with that we end chapter 1. Thus in the Upanishad sung by the Lord, the science of Brahma, the scripture of yoga, the dialogue between Sri Krishna and Arjuna ends the first chapter entitled the yoga of dejection of Arjuna. So once again, Nandri, Vanakkam. Thank you for joining the Bhagavad Gita Satsang, the song divine. Have a good day, good evening to you all. God bless. Recording stopped.